அன்று ரெமி என்ற ஒரு குட்டி எலி ஒரு விவசாயியின் களஞ்சியத்தின் மூலையில் ஒரு பெரிய வட்ட வடிவ சீஸ் சக்கரத்தைக் கண்டது. அது பார்த்ததிலேயே பெரிய சீஸ் அதை தனியாக நகர்த்த முடியாது என்று அதற்குத் தெரியும். அது தன் குடும்பத்தினரிடம் ஓடிச் சென்று அதை கூறியது. அதன் தாத்தா, ஒரு ஞானமுள்ள பெரிய எலி துடிக்கின்ற மூக்குடன், ரெமி, அந்த சீஸ் நம்மில் ஒருவருக்கும் சாப்பிட போதுமானது அல்ல. ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து வேலை செய்தால் நாம் அனைவரும் ஒரு விருந்துக்கு வழி செய்ய முடியும் என்றார். எனவே பெரிய மற்றும் சிறிய எலிகள் அனைவரும் அந்த பெரிய சீஸ் சக்கரத்தைச் சுற்றிலும் கூடினர். அவை ஒவ்வொன்றும் ஒரு சிறு கடியை எடுத்து அதை சாப்பிடத் தொடங்கின. மெதுவாக ஆனால் உறுதியாக அந்த சீஸ் சக்கரம் சுருங்கத் தொடங்கியது. அதன் மென்மையான மஞ்சள் சதையில் ஒரு பாதை உருவானது. அவை மணிநேரம் வேலை செய்தன. அவற்றின் சிறிய பற்கள் ஒரு சிறு சத்தத்தை ஏற்படுத்தின. இறுதியாக அவை சீஸ்க்கு உள்ளேயே ஒரு வசதியான பிலம் உருவாக்கின. அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தது. அவர்களுக்கு ஒரு விருந்து இருந்தது. அனைத்தும் கூட்டுழைப்பால்தான். அன்றிலிருந்து ரெமி மிகப்பெரிய சவால்களையும் கூட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவியால் சமாளிக்க முடியும் என்று கற்றுக்கொண்டது.